சவுக்கு சங்கர் மீண்டும் கைது செய்யப்பட்டு இருக்கிறார். முடிந்தால் என்னை கைது செய்து பாருங்கள் அப்படின்னு சமூக வலைதளங்களில் சவால் விட்டார். நான் அமித்ஷா பாதுகாப்பில் குஜராத்தில் இருக்கிறேன், என்ன ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு திரும்ப திரும்ப சவால் விட்டு கொண்டிருந்தார். தலைமறைவாக இருந்து வீடியோக்களை வெளியிட்டு இருந்தாரு. பேசு தமிழா பேசு, போர்த் எஸ்டேட் தமிழ், அப்புறம் இளைய பாரதம், கார்த்திக் கோபிநாத், RSS சார்ந்த கார்த்திக் கோபிநாத்தின் இளைய பாரதம் சேனல், இதுல எல்லாம் சவுக்கு சங்கரினுடைய வீடியோக்கள் வெளியாகிட்டு இருந்துச்சு. இப்ப இன்றைக்கு சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார் அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. சவுக்கு சங்கர் எங்கு கைது செய்யப்பட்டார்? அவர் குஜராத்தில் தான் இருந்தாரா? என்ன அதனோட பின்னணி கொஞ்சம் சொல்லுங்களேன். குஜராத்லயும் இல்ல, கோத்ராவிலயும் இல்ல, பக்கத்துல இருக்க ஆந்திராவில இருந்திருக்காங்க. அதாவது லாட்ஜ்ல ஏன் பதுங்கி இருந்திருக்கான், ஃபேக் ஐடியில போயிட்டு பதுங்கி இருந்திருக்கான். இவன் மட்டும் இல்ல, இவன் கூட அந்த இவங்க இருக்காங்களா, மாலதியுமே கூட 2 பேரும் ஒன்னதான் தங்கி இருந்திருக்காங்க. 2 பேரையும் அப்படியே கோழி அமுக்குற மாதிரி அமைக்கிட்டாங்க. என்னடா குஜராத் என்ன, ஹோம் மினிஸ்டர் என்ன, என்னமோ பெரிய பிரதமர் ரேஞ்சுக்கு போட்டா கொடுத்த வெளிய அப்படின்னு இப்படி சட்டையை பிடிச்சி புடனையை பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்காங்க. இது ஆந்திராவில இருக்கக்கூடிய லாட்ஜ்ல வச்சு சவுக்கு சங்கரையும் மாலதியும் காவல்துறை கைது செஞ்சிருக்காங்க. சவுக்கு சங்கர் கைதுக்கான காரணம் என்ன?